என்வாயன்மெண்ட்ல 4th லெசன்ல உள்ள கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் வந்து டே டு டே லைஃப்ல அவன் வந்து நேச்சுரல் கேஸை எவ்வளோலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றான் அப்படின்னு சொல்றத பத்தி படிக்கிறது தான் கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லலாம்னா CO2, அடுத்தது வந்து என்ன மீத்தேன், ஈத்தேன் இதெல்லாத்தையும் சொல்லலாம் கார்பன் ஃபுட் பிரிண்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிளா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு இயருக்கு வந்து கார்பன் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அதனால நம்மளுக்கு என்ன தீங்கு நடக்குது, எந்த நன்மைகள்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து நம்ம வெளியே விட்டோம்னா அதனால நம்மளுக்கு என்ன ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கும் நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் நம்ம வந்து ஸ்மாலாக வந்து கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் ஆஃப் கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபியூச்சருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே நம்ம பிகர் அமௌண்ட் ஆஃப் கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறப்ப நம்மளை சுற்றியும் நம்ம என்வாயன்மெண்ட்டுக்கும் நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் கொஞ்சம் சேஃப் சைடு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. தென் வந்து இதுல வந்து அமெரிக்கன் கேஸ் ஸ்டடி படி என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஹியூமன் வந்து என்ன பண்றாங்கன்னா 16 டன் வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்றாங்க பெர் இயருக்கு. அடுத்தது நம்ம என்ன பண்றோம்னா அந்த 16% வந்து 2% லெஸ் பண்ண போறோம் அந்த பெர்சன்டேஜ். எப்படின்னா யாராலையும் முடியாது. ஆனா என்ன பண்றோம்னா ஒரு 16% வந்து ஒரு ஹியூமன் வந்து பெர் இயருக்கு பண்றாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 2% குறைச்சோம்னா அந்த குளோபல் வார்மிங்கோட டெம்பரேச்சர் வந்து 2 டிகிரிஸ் வந்து ரைஸ் ஆகிறத நம்ம தடுக்கலாம் அப்படின்னு இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. இதோட டெஃபினேஷன் முடிஞ்சு கீழே வந்து அப்படியே பார்த்தோம்னா சோர்ஸை பொறுத்த வரைக்கும் இது எப்படிலாம் இதனால என்னென்ன தீங்குகள் விளைவிக்குது அப்படின்னு பார்ப்போம். சோர்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன நடக்கும்னா கிளைமேட் சேஞ்சஸ் நடக்கும், அடுத்தது வால்கனோ எரப்ஷன் நடக்கும், அடுத்து கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பொல்யூஷன் நிறைய ஆகும், டிரான்ஸ்போர்ட்டேஷனால ஆகும், அடுத்து எலக்ட்ரிக்கல் ஜென்ரேஷன் அதனால கரண்ட் அடிக்கிறது, அடுத்தது எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஹீட்டிங் அண்ட் ஹோம்ஸ் அப்படிலாம் சொல்றாங்க. தென் வந்து காசஸ் இதனால நம்மளுக்கு என்ன திங்க் ஆகும்னா கன்சப்ஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹவுஸ் ஹோல்டிங் எனர்ஜி அண்ட் மீட் இப்பெல்லாம் சொல்றாங்க. தென் வந்து இதுல வந்து என்னன்னா 5 ஸ்டெப்ஸஸ் இருக்கு. என்னென்னு சொல்றேன். என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும் எவ்வளோ வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து நம்ம வெளியே விடுறோம் அப்படின்ட்டு அதை வந்து நம்ம மெஷர் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. தென் வந்து என்ன சொல்றாங்கன்னா டிரைவ் காரை வந்து என்னன்னா கார் ஓட்டுறது நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். என்னன்னா வெஹிக்கல்ஸை விட்டுட்டு நம்ம வெஹிக்கல்ஸுக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாயிண்ட்ல. தேர்ட் பாயிண்ட்ல அடுத்தது டிராவல் பண்ணணும், ஸ்மார்ட்டாக டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா ஒரு ஃபேமிலியில 4-5 பேர் இருக்கீங்க, அவங்க எல்லாமே பைக்ல தனித்தனியாக போறதை விட அவங்க ஒரே இதாக வேனை எடுத்துக்கிட்டு நம்ம போய்க்கலாம். அது மாதிரி வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து சொல்றாங்க. அடுத்து யூஸ் ரினியூவபிள் எனர்ஜி அந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்றாங்க. அடுத்து சோலார் எனர்ஜி யூஸ் பண்ண சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா எஃபிஷியன்ட் அப்ளையன்ஸ் அப்படின்னா இந்த ஹோம் அப்ளையன்ஸ்ல வந்து எனர்ஜியை வந்து கொஞ்சம் சேவிங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து மேக் ஹோம் மோர் எஃபிஷியன்ட்லி, அடுத்து வந்து என்னன்னா நம்ம செய்கிற வேலையை வந்து கம்மியாக செஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அன்பிளக்டு எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ ஹோம் அப்ளையன்ஸ் எலக்ட்ரிக்கல் டிவைசஸ்லாம் நம்ம வந்து என்ன பண்ணால் சார்ஜ்லேயே இருந்துச்சுன்னா அதை அன்சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதனாலேயே வந்து நம்மளுக்கு என்னன்னா கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதனால நம்மளுக்கு வந்து என்ன குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் நம்ம குறைக்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பை லோக்கல் சோர்ஸ் ஃபுட் அப்படிங்கிறாங்க. கிட்டக்கே கிடைக்கிறது அதை வந்து சாப்பிட்டுக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸ்டாப் ஹோம் கார்டன், நம்ம வந்து ட்ரீட்ஸ் பிளான்ஸ்லாம் வந்து நடணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து ஈட் வந்து மீட்டு சாப்பிட்றது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். அடுத்து டோன்ட் வேஸ்ட் வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்வரான்மெண்ட் சப்ஜெக்ட் பொறுத்தாலே இந்த ஒரு பாயிண்ட் வராமல் எந்த கொஸ்டின் இருந்திருக்காது. தென் வந்து ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் இந்த நம்ம கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ரெடியூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து யூஸ் தெர்மோ பிளாஸ்டிக் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சு.